டெய்லியும் ஒரே வகையான துவையல் சாப்பிட்டு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலையப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், வெறும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் டேஸ்டியான துவையல் எப்படி சட்டுன்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. சுரக்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் உளுந்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாயும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவையும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சுரக்காய் துவையல் ரெடி. எள்ளு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளையும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காயும் இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி கொரன்னு அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான எள்ளு துவையல் ரெடி. பச்சை பயிறு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்திக்கோங்க. ஒரு வரமிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பச்சை பயிரையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு தேவையான உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொரன்னு அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பச்சை பயிறு துவையல் ரெடி. பொட்டுக்கடலை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு வரமிளகாயும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இதில் சேர்த்திட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி ஒரு பவுல் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பொட்டுக்கடலை துவையல் ரெடி. கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாயும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தேங்காயும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொரன்னு அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி துவையல் ரெடி. பாசி பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் பாசி பருப்பையும் இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு தேங்காயும் இதில் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா கொரன்னு அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பாசிப்பருப்பு துவையல் ரெடி. இப்போ சுவையான சொரக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பாசிப்பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பருப்பு பிடிக்காத ஆளே கிடையாது. இந்த மாதிரி துவையா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். நான் சொன்ன ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பச்சை பயிறு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பச்சை பயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. இது ரொம்ப இனிப்பாவும் இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. கொத்தமல்லி வாசனை அப்படி இது கம கமன்னு அடிக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உளுந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 வகையான துவையல உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாத்தையும் பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.